السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளில் ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒப்பற்ற நோக்கத்தோடு நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையின் சார்பாக இந்த வருட ரமலானுக்காக வேண்டி சிறப்பாக திருமறை குர்ஆனினுடைய வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் தெரியவிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மற்றும் நாளை 2 தினங்களுக்கான தலைப்பாக சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய 5 முதல் 7வது வசனங்கள் வரை இந்த 3 வசனங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதில் முதலாவதாக இன்றைக்கு 5வது வசனத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய 5வது வசனமானது இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்பதுதான். இதற்கு பொருள் என்னவென்றால், இய்யாக நஅ்புது, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன், மேலும் உன்னிடத்தில்தான் நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்பதுதான். இதற்கு இன்னும் அதிகமான தெளிவு சொல்வதாக இருந்தால், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வேறு யாரையும் நாங்கள் வணங்கப் போவதில்லை, வணங்கவும் மாட்டோம். உன்னிடத்திலே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். உன்னை தவிர யாரிடத்திலும் எவரிடத்திலும் எப்பொருளிடத்திலும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டோம், செய்ய போவதும் இல்லை. இதுதான் அதனுடைய கருத்து. இப்போ இதுதான் முஸ்லிம்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் ஏகத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். மற்ற சமயங்களில் உள்ளது போல, மற்ற கொள்கைகளில் உள்ளது போல பல கடவுள் கொள்கையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள் கொள்கையோ இஸ்லாத்தில் கிடையாது என்பதை எல்லாவிதமான தரப்பு மக்களும் அறிந்திருக்கிறார்கள். இவ்வசனமும் அதை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்கிற இந்த வசனம் எப்பேற்பட்ட மிகப்பெரிய கொள்கையையே தாங்கி நிற்கிறது என்று சொன்னால், நீங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானாம், அதாவது மக்கள் மனிதர்களில் சிலர் என்னை தவறாக பேசுகிறார்கள், என்னை அவர்கள் ஏசுகிறார்கள். எப்படி? இத்தஹதல்லாஹு வலதா, நான் குழந்தையை எடுத்துக்கொண்டேன் என்று கூறி என்னை கூறுகிறார்களே, அது என்னுடைய அந்தஸ்திற்கும் என்னுடைய மதிப்பிற்கும் பொருத்தமானது கிடையாது. ஏன் தெரியுமா? வ அனல் அஹது, நான் தனித்தவனாக இருக்கிறேன். அஸ்ஸமது, நான் எந்த தேவைகளும் இல்லாதவனாக இருக்கிறேன். லம் அலிது, நான் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் ஊழது, என்னை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. எல்லாமே நான் வித்தியாசமாக தான் இருக்கிறேன். நான் தனிச்சிருக்கிறேன், எனக்கு இந்த தேவையும் கிடையாது. அதே போல நான் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, என்னையும் யாரும் பெற்றெடுக்கவில்லை. வலம் யகுன்லி குஃபுவன் அஹதுன், எனக்கு ஈடாக இணையாக எந்த ஒரு பொருளும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான்.
அப்போ நீங்கள் நல்லா பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனித்தவன், எனக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டால், எதுவெல்லாம் அல்லாஹுக்குரியது என்று நாம் நம்புகிறோமோ செயல்படுத்துகிறோமோ அந்த காரியங்கள் அனைத்திலுமே அல்லாஹுவை மட்டும்தான் நாம வைத்துக் கொள்ள வேண்டும். வேறு யாரையும் பங்குதாரராக கூட்டணி போடக்கூடியவர்களாக சேர்ப்பது நியாயமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய சமூகம் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்கிற வசனத்தை எப்படி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். ஒரு வகையிலே சரியாக கவனிக்கிறோம், இன்னொரு வகையிலே அதை அணுகக்கூடிய காரியங்கள் தவறுதலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி தவறுதலாக இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த வசனங்களை விளக்கி சொல்லி காட்டுகிறார். ஹதீஸ் குதுசியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது கஸ்ஸம்து அஸ்ஸலாத்த பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், இந்த தொழுகையை நான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் பங்கு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எப்படி பங்கு வைக்கிறான்? ஒரு ரக்காத்து உனக்கு, ஒரு ரக்காத்து எனக்கு, அப்படியா சொல்றான்? அப்படி இல்லை. இந்த தொழுகைக்கு ஓதக்கூடிய அல் ஃபாத்திஹா இருக்கிறது, இந்த சூராவினை அல்லாஹ் இரண்டாக பிரிக்கிறான். அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன் என்று வருகிற இந்த வாசகம் இருக்கு இல்லையா, இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனியாக பிரித்து வைக்கிறான். பிரித்து வச்சுட்டு அதுக்கு பிறகு வரக்கூடிய வாசகங்கள் இதை தனியாக பிரிக்கிறான். மாலிகி யௌமித்தீன் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இது எனக்கானது என்று சொல்லுகிறான். அதற்கு பிறகு இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஒரு அடியான் ஓதினால் அல்லாஹ் சொல்கிறானாம், ஹாதா பைனி வ பைன அபுதி, இது எனக்கும் என் அடியானுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய உரையாடல். வலி அபுதி மாசஅல, என்னுடைய அடியான் என்ன பிரார்த்தனை செய்கிறானோ அது அவனுக்கு உண்டு. இது ஒரு பிரார்த்தனைங்க. உன்னிடத்திலே நாங்கள் உதவியும் தேடுகிறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க இது அல்லாஹுக்கு நாம் செய்கிற துவா. இதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். அப்போ நாம் என்ன கவனிக்க தவறிவிடக்கூடாது என்று சொன்னால், நாம் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் நாங்கள் தர்காவிற்கு செல்ல மாட்டோம் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்குமூலம் கொடுக்கிறார்கள் என்று பொருள். யாரெல்லாம் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஓதுகிறார்களோ அவர்களெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி தாயத்து கட்ட மாட்டோம், தகடுகளை தொங்க விட மாட்டோம், திருமணம் போன்ற காரியங்களுக்கு வாழை மரம் வைக்க மாட்டோம், பந்தல் கால் நடமாட்டோம், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க மாட்டோம் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று அர்த்தம். இதான் அதுக்கு அர்த்தம். உன்னையே வணங்குறோன்னு சொன்னால் அதுக்கு என்னங்க அர்த்தம்? பேருக்கு அல்லாஹ்விடத்தில் இந்த அரசியல் கட்சியில் புகழுவாங்கல்ல, இவர் தான் எங்களுக்கு, இவரை விட்டால் வேறு ஆளே இல்லை என்பது போல சொல்வார்கள். ஆனால் கடைசியில் பார்த்தா இவருக்கு குழிபறிப்பதே இந்த சொன்னவனாக தான் இருப்பான். எத்தனை இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி அல்லாஹ் என்னை நீங்கள் வஞ்சக புகழ்ச்சியாக புகழுங்கள் என்றா சொல்கிறான்? அப்படியெல்லாம் சொல்லவில்லை. சொன்ன மாதிரி நடன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி நாம் இந்த வசனத்தை சொன்ன உடனே முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்கிறோம், அல்லாஹ் நமக்கு தன்னுடைய கோரிக்கைகளை ஏற்க துவங்குகிறான் என்பதை இந்த செய்தியிலே, சஹீஹ் முஸ்லீமில் இடம்பெற்ற செய்தியிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம் இந்த வசனத்தை நம்ம அல்லாஹ்விடத்தில் ஓதி காண்பித்து விட்டோம் என்றால் நாம் அல்லாஹுவைத்தான் வணங்குவேன், வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி எடுத்து விட்டோம். இதை மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய சமூகத்து மக்கள் இதை ஓதிட்டும் அல்லாஹுவை வணங்குவதை விட்டு விலகி, பிரார்த்தனை செய்வதை விட்டு விலகி போகிறார்களே, அப்படி போகக்கூடிய நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன தெரியுமா? ரொம்ப எளிமையான விஷயம்தான். இந்த வசனத்திலே 2 பகுதி இருக்கிறது. ஒன்று இறைவனுக்கான வணக்கம், மற்றொன்று துவா. இந்த 2 தானே.
நம்ம மற்ற வணக்கங்கள் எதையுமே அல்லாஹுவை தவிர யாருக்கும் செய்வது கிடையாது. ஆனால் துஆ செய்வதை மட்டும் அல்லாஹுவோடு சேர்த்து மற்ற பொருளுக்கெல்லாம் செய்கிறோம். இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? யோசியுங்கள். உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தொழுகையை யாராவது ஒரு நபர் உலகத்திலேயே, நான் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறேன், இதில் 4 வேளையை நான் அல்லாஹ்வுக்காக தொழுதுட்டேன், ஒரே ஒரு வேலையை மட்டும் நான் அவுலியாவுக்காக வேண்டி தொழுகிறேன், இப்படி யாராவது வந்து பார்க்க முடியுமா? முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த மாதிரி மார்க்கத்தில் கிடையாது. இருக்கிற விஷயத்தை தானே நம்ம நம்ப முடியும். அவுலியாக்காக தொழுகிறதுங்கிற கான்செப்ட் எங்கிருந்து மார்க்கத்தில் இருக்கிறது? எப்படி அவர்கிட்ட போய் நம்ம தொழ முடியும்? அவர் நல்லவராக இருந்தால், தொழுகையாளியாக இருந்தால் அவருக்கு மறுமையில் நன்மை கிடைக்கும். அது அவருக்கும் அல்லாஹுக்கும் உரியது. அதில் நம்ம வந்து தலையிடக்கூடாது. நாம் அவரிடத்துல போய் வணங்கலாமா, அவரிடத்துல போய் தொழுகை செய்யலாமா என்று கேட்டால் தொழக்கூடாது என்று உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஒன்று, நோன்பு வைக்கிறீர்கள், வருஷம் ரமலான் மாதம் நோன்பு வைக்கிறீங்க. நான் 4 வருஷம் ரமலானில் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுக்காக வச்சுட்டேன், இந்த 1 வருஷம் மட்டும் நான் வந்து அவுலியாக்காக வைக்கிறேன், அல்ல இந்த கபருக்காக வைக்கிறேன், அல்லது இந்த மலைக்காக வேண்டி வைக்கிறேன், இப்படி யாராவது சொல்லி பார்த்துறீங்களா? இல்லை. ஏன் பார்க்க முடியலை? அப்படி ஒரு கான்செப்ட் மார்க்கத்திலே இல்லை. எங்காவது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு நோன்பு வைக்கிற மாதிரி நீங்கள் மற்ற ஆட்களுக்கு வைங்க என்றா சொல்லியிருக்கிறார்கள்? இல்லை. நோன்பு இப்படி இருக்கிறது. ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள். வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தத்வாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று வர சக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹுக்காக ஹஜ் செய்வது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று குர்ஆன் சொல்கிறது. யாராவது ஒரு நபர், நான் போன வருஷம் ஹஜ்ஜுக்கு போனேன் அல்லாஹுக்காக, இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறேன் தர்காவுக்காக, இப்படி யாராவது போகிறாங்களா? போனால் அது சரின்னு சொல்லுவாங்களா? எந்த உலமாக்களாவது சொல்லுவாங்களா? யோசித்து பாருங்கள். அப்போ ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, நாமளும் ஏன் அவ்வாறு செய்வதில்லை என்றால், நாம் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாவுமே வணக்கம். அந்த வணக்கத்தை அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்யணும். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான், வலம் யகுன்லி குஃபுவன் அஹத், எனக்கு ஈடு ஜோடாக எந்த ஒன்றும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் இந்த வணக்கத்தை ஃபுல்லாக அல்லாஹுக்கு மட்டும் செய்கிற மாதிரி, இபாதத் என்கிற ஒரு விஷயத்தின் அடக்கமாக இருக்கிற துஆ, பிரார்த்தனையும் அல்லாஹ்வுக்கு தானே செய்யணும். ஈயாக்க நஅபுது, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், அதில் நம்ம சரியா இருக்கோம்ல. வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடத்திலேயே உதவியும் தேடுகிறோம். இதில் என்ன குழப்பம் வேண்டி கிடக்கிறது? யோசித்து பாருங்கள். இதான் மார்க்கம். அப்போ அடிப்படை என்னவென்றால், முதலாவது வரிக்கு என்ன நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ, என்ன விளங்குதல் இருக்கிறதோ, அதே தான் இரண்டாவது விஷயத்திற்கும் என்பதை என்ன செய்யணும், நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். திருமீதியில் இடம்பெற்ற ஆதாரபூர்வமான செய்தி. அதாவது அல்லாஹ்வினுடைய வசனத்தை நபி அவர்கள் ஒரு முறை ஓதி காட்டுகிறார்கள். என்ன ஓதி காட்டுகிறார்கள் தெரியுமா? அதாவது வகால ரப்புக்கும் உதுஊனி, உங்கள் இறைவனாகிய அல்லாஹ் சொல்லுகிறான், என்னிடத்துல நீங்க துஆ செய்யுங்க, அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதில் தர்றேன், என்கிட்ட தாராளமாக கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் தர்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பதே அதுதான் வணக்கம். மற்ற எல்லாமும் வணக்கம்தான். எல்லாவற்றையும் விட துஆ இருக்குது இல்லையா, இது நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது. சாதாரணமாக உதவி கேட்குற மாதிரி இல்லை தானே. ஒரு ஆளை நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க, அவர்கிட்ட ஒரு பொருளை கேட்குறீங்க, ஒரு பேனா கேட்குறீங்க, இல்லை ஒரு மொபைல் ஃபோன் கேட்குறீங்க அவசரத்துக்கு, ஒரு 100 ரூபாயே கேட்குறீங்கன்னு வைங்களேன். அவர்கிட்ட இருக்கணும், இருந்தால் தான் நம்ம கேட்போம், இல்லாமல் கேட்க மாட்டோம்.
அவரும் இங்கே இருக்கணும், அவர் இல்லைனாலும் கேட்க மாட்டோம், ஆள் இல்லை வரவும் கேட்டுக்குவோம் அப்படின்னு தள்ளி வச்சுருவோம். இவ்வளவு தூரம் நம்ம தெளிவாக இருக்கிறோமே, ஆனால் மற்ற எல்லா வணக்கத்தையும் விட துவாவை ஏன் ரசூல்லா அழுத்தமாக சொல்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் கேட்பது என்பது உச்சகட்ட அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு. அத்துஆ ஹுவல் இபாதா. என்ன அர்த்தம்? இபாது என்று சொன்னாலே அடியார் என்று தான் பொருள். இபாதத்துனா வணக்கம்னு நம்ம பொருள் செய்கிறோம் இல்லையா, அதனுடைய வேர் சொல் என்ன தெரியுமா? அபுது. அபுது என்று சொன்னாலே அடிமை என்று தான் அர்த்தம். அப்போ இபாதத் என்பது அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு தானே. நீங்கள் யாரிடத்துல போய் நம்ம பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த மனிதனுக்கு நாம் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். சொன்னாலும் சொல்லாட்டாலும் இதுதான் உண்மை. யாராவது ஒரு நபர் அவுளியாட்ட போய் கேட்குறாரா, அவர் ஒப்பு கொடுத்து விட்டார், இந்த அவுளியாவுக்கு நான் அடிமை, அதானுங்க அர்த்தம். இபாதத்தை நம்ம யாருக்கு செய்யலான்னு கேட்டிங்கன்னா அல்லாவுக்காக மட்டும்தான். அது நன்றி செலுத்துவது என்பது அதில் உள்ள ஒரு பகுதி. நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது இன்னொரு பகுதி. யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போது நாம் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கன்னு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், நான் பதிலளிப்பேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி பதிலளிக்கக்கூடிய நேரத்தில் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன மின் இபாதத்தி, என்னுடைய பிரார்த்தனையை விட்டு, வணக்கம் என்கிற என்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதிலிருந்து யாராவது ஒரு மனிதன் பெருமை எடுத்து செல்கிறான் என்றால் சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், அவன் நாளை மறுமையிலே இழிந்தவனாக நரகத்தில் போய் நுழைவான் என்று கூறுகிறான். சாதாரண தண்டனை கிடையாது. அவனை ரெண்டா என்கிட்ட பேசாமல் இருக்க சொல்லுங்க, 2 அடி அடிச்சுட்டு அனுப்பிடுங்க. இந்த போலீஸ்காரங்க சொல்லுவாங்கல்ல, ஏதாவது சின்ன தப்பு ஒருத்தன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, 2 தட்டு தட்டி அனுப்புங்கப்பா. போலீஸ் மாதிரிலாம் எல்லாம் அனுப்ப மாட்டான். மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது. நரகத்தில் அவர்கள் இழிந்து கிடப்பார்கள் என்று குர்ஆன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போது நம்முடைய இஸ்லாமிய சமூகம் எந்த தைரியத்தில் அல்லாஹுக்கு நாம் இணை கற்பிக்கிறோம்? நமக்கு எங்கிருந்து அந்த தைரியம் வந்தது? யார் கொடுத்த உத்தரவாதம்? யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர அவுலியாக்களிடத்தில் சென்று நாம் பிரார்த்தனை செய்கிறோமே, கபரில் போய் சஜிதா செய்கிறோமே, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறோமே, பந்தல் கால் ஊண்டுகிறோமே, வாழை மரம் ஊண்டுகிறோமே, இப்படி எல்லா காரியங்களையும் செய்கிறோமே, இதற்கு நாம் அல்லாஹுவை விடுத்துவிட்டு யாரிடத்தில் போய் நாம் பாதுகாவல் தேடப் போகிறோம்? யோசித்து பாருங்கள். என்கிட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், நாமளும் கேட்குறோன்னு சொல்லிட்டோம், இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? யோசிச்சு பாருங்கள். அதாவது நாம் இந்த வசனத்திற்கு மாற்றமாக இணை கற்பிப்பு காரியத்தில் ஈடுபடுகிறோமே, ஒரு லாஜிக்கான கேள்வி, ரொம்ப யதார்த்தமாக நான் கேட்குறேன். நாம் ஒரு அவுலியா என்று நாம முடிவு செய்த மனிதர், அந்த மனிதர்கிட்ட போயிட்டு நாம் பிரார்த்தனை செய்கிறோம். சரி, பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர் நம்முடைய துவாவுக்கு பதில் கொடுப்பார் என்று நம்புகிறோம், அல்லது அல்லாஹ்விடத்திலே வாங்கி கொடுப்பார் என்று நம்புகிறோம். இப்படி நம்புகிறோம் இல்லையா? இதுக்கு காரணம் கேட்டால் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் நல்லடியார்கள், நல்லவங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், நம்மளோட உயர் தரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, ஒரு அவுலியா என்று நாம முடிவு செய்த மனிதர், அந்த மனிதருக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் நபிமார்களுக்கு ஆற்றல் கூடவா கம்மியா? யோசிச்சு பாருங்க. அவுலியாவிடத்தில் போய் கேட்குற மனிதர்கள் எல்லாம் என்ன பார்ப்பாங்க தெரியுமா? பெரும்பாலும் நாம் பெரிய ஆளா, அவுலியா பெரிய ஆளா, இதைத்தான் பார்ப்பாங்க. இதில் கேள்வியே வேண்டாம், ஒப்புக்கொள்வோம். நம்ம பெரிய நபர் கிடையாது, நம்ம சாமானியர் தான், அவுலியா தான் பெரிய மனிதர். சரி, அதில் மறுப்பில்லை. இப்போ விஷயம் என்ன? அவுலியா பெரிய மனிதரா, நபிமார்கள் பெரிய மனிதர்களா? இப்பவும் அவுலியா தானா? அப்படித்தான் சில பேர் சொல்கிறாங்க. அவுலியாவா நபிமார்களான்னு கேட்டால் அப்பவும் அவுலியாக்கள் தான். இது எப்படி ஏற்றுக்கிற முடியும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். யாரெல்லாம் கபரில் சென்று பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த மக்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியை நாம் சொல்கிறோம். என்ன கேள்வி தெரியுமா? இன்றைக்கு கிறித்துவ சகோதரர்கள் தன்னுடைய கடவுள் என்று அவர்கள் நினைத்து
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அதிலேயே பல குழுவினர்கள் இருக்கிறாங்க. ஈசா நபி தான் கடவுள், ஜீசஸ் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஈசா நபி கடவுள் அல்ல, அவர் கடவுளின் குமாரர் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அது எப்படியோ போய்விட்டு போகட்டும். ஆனால் ஈசா நபி என்பவர் ஒரு நபி தான். அந்த நபியிடத்தில் அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. இங்க தர்காவில் அவுலியா என்று நம்பக்கூடிய அந்த மனிதரிடத்தில் செய்கிறார்கள். அவுலியாவிடத்தில் செய்வதே சரி என்றால் கிறிஸ்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற நபியிடத்தில் செய்வது சரியாகுமா ஆகாதா? யோசித்து பாருங்கள். ரொம்ப எளிமையாக கேட்கிறேன். அவுலியாவிடத்தில் ஒருவர் துவா செய்கிறார், இன்னொரு மனிதன் நபி இடத்துல துவா செய்கிறார். யார் உயர்ந்தவர்? நபியா அவுலியாவா? நபி தானங்க. இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இல்லையே. இப்படி செய்யக்கூடிய அந்த சமூகத்தை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? அவங்க இணை கற்பிக்கிறாங்க, ஷிர்க் வைக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டு விட்டு நபி இடத்திலே, ஈசா நபி இடத்திலே போய் கேட்கிறார்கள். அதுதானங்க இதுலையும். நபி இடத்துல கேட்பதே தப்பு என்றால் ஒரு அவுலியா என்று முழுமையாக நமக்கு உறுதி செய்யப்படாத ஒரு மனிதரிடத்துல போய் கேட்பது சரியானதா? இவ்வளவு தூரம் நமக்கு என்ன செய்யுது? இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை தருவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா, நாம எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது அல்லாஹுக்காக தான். நீங்க துவான்னு மட்டும் இல்லை, எதை செஞ்சாலும் அல்லாஹுக்கு தான். இந்த வசனம் துவாவை குறிக்கிறது. நாம பாவ மன்னிப்பு கேட்கிறோமே, சில ஆள்க எப்படி சொல்லி மழுப்புவாங்க தெரியுமா? நாங்க அவுலியாவிடத்துல போய் துவாவெல்லாம் கேட்கல, அவங்கள்ட்ட அல்லாட்ட எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படிதான் கேட்குறோம் இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பசப்போகத்தை சொல்லுவாங்க. 100% உண்மை கிடையாதுங்க. சில ஆளுங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? துவாவும் கேட்குறாங்க, பாவ மன்னிப்பும் கேட்குறாங்க. இது உண்மை. அவுலியாவிடத்தில் போய், அவுலியாக்களே என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க, நான் வட்டிக்கு வாங்கிட்டேன், அந்த வட்டிக்கு வாங்கின அந்த தீமையை ஃபுல்லாம் நீங்கள் கழுவிருங்க, நீங்கள் சிபாரிசு பண்ணாதான் எனக்கு எல்லா காரியமும் உருப்படியாக நடக்கும் என்பது போல அவுலியாக்கள் இடத்துல சென்று கேட்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்போது நாம் என்னதான் நல்ல காரியம் செய்தாலும் சரி, நன்மையான காரியங்களை புரிந்தாலும் சரி, அல்லாஹுக்காக செய்யவில்லை என்றால், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கோரவில்லை என்றால், மறுமையில் நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. இது ஹதீஸ். சஹி முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். ஆயிஷா அம்மையார் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, இப்னு ஜுதுஆன் கான ஃபில் ஜாஹிலியத்தி யஸிலுர் ரஹிம். இப்னு ஜுதுஆன் என்கிற ஒரு மனிதர், அவர் அறியாமை காலகட்டத்தில் யஸிலுர் ரஹிம, உறவுகளை இணைத்து வாழ்ந்தார். வ யுத்இமுல் மிஸ்கீன், ஏழை மக்களுக்கு உணவை கொடுத்தார். ஃபஹல் ஸாக நாஃபிஉஹு, அந்த காரியங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே அவருக்கு பயந்தரக்கூடியதாக மாறுமா கேட்கிறார்கள். அப்ப நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா யன்ஃபஉஹு, அது அவருக்கு பலன் தராது. ஏன் தெரியுமா? இன்னஹு லம் யகுல் யௌமன், அவர் ஒரு தினத்தில் கூட இந்த வார்த்தையை சொன்னதில்லை. என்ன வார்த்தை? ரப்பி கஃபிர்லி ஹதீஅத்தி யௌமத்தீன், இறைவா, கியாமத் நாளிலே, அந்த நீதியினுடைய நாளில், தீர்ப்பினுடைய நாளில் என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடியா அல்லாஹ். இப்படி கேட்டதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உறவை இணைச்சு வாழ்ந்தது நன்மைதான், நல்ல காரியம்தான். இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தது நல்ல காரியம்தான். அந்த நல்ல காரியம் எப்பொழுது நன்மையாக மாறும் தெரியுமா? அல்லாஹுக்காக செய்தால்தான். மனுஷனுக்கு பல நோக்கம் இருக்கும்லங்க. ஒருத்தன் ஏதாவது ஏழைக்கு சாப்பாடு கொடுப்பான், என்ன அவன் மெச்சணும், பெருமையாக பேசணும் நினச்சி கொடுப்பான். இன்னொரு ஆள் மக்களுக்கு போய் அன்னதானம் செய்வார், மாவல்லலே போஸ்டர் அடிக்கணும் அதுக்காக செய்வாங்க. இன்னொருத்தர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வார், அரசியல் செல்வாக்கு தனக்கு வேணும்
என்பதற்காக செய்வார். இப்படி பல காரணங்களில் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள். ஆனால் எந்த காரியம் செஞ்சாலும் அது அல்லாஹுக்காக மட்டும்தான் இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் தான் நீ உன்னுடைய பாவ மன்னிப்பையும் கேட்கணும், துஆவையும் கேட்க வேண்டும் என்று இந்த செய்தி சொல்கிறது. அப்போ இப்னு ஜுதான் என்கிற மனிதர் நல்ல மனிதராகவே இருந்து அவர் நல்லவராகவே பயணம் செய்திருக்கும் பொழுது கூட அவருக்கு எந்த விதமான மறுமை பேரும் கிடையாது என்று ஹதீஸ் சொல்வதற்கு காரணமே அவர் அல்லாஹுக்காக வேண்டி எதையும் செய்யவில்லை. அல்லாஹுக்காக செய்யாமல் இருப்பதும் தவறு, அல்லாஹுவை தவிர இன்னொரு மனிதனுக்காக செய்வதும் தவறு. யோசித்து பாருங்கள், இவ்வளவு தூரம் மார்க்கம் நமக்கு கடும் கட்டுப்பாடுகளை போட்டு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் நாம் தவறான காரியங்களில் ஈடுபடுகிறோம், அல்லாஹுக்கு ஈடாக இணையாக துஆவை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது எவ்வளவு அல்லாஹ்வினுடைய தண்டனைக்குரிய குற்றம் என்பதை நாம் இந்த இடத்துல கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை மறுமையிலே நாம் செய்கிற எந்தவித காரியங்களாக இருந்தாலும் சரி, அது அனைத்துமே எப்பொழுது நமக்கு பலன் தரும் தெரியுமா? அல்லாஹ் சொன்னது போல வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டு இருக்கிறான் தெரியுமா? லியஅபுதுல்லா, அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுக்கு அடிமை தலையை வெளிப்படுத்த வேண்டும். நான் அல்லாஹுக்கு தான் அடிமை, வாயால் சொன்னா பத்தாது, வணங்கி அதை நிரூபிக்கணும். எப்படி வணங்கணும்? இதுதான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்கிற வசனத்தோடு தொடர்பு படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், முஹ்லிஸீன லஹுத்தீன், முழுவதும் எந்த கலப்படம் இல்லாமல் கலப்பற்ற முறையிலே அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும். இதுதான் துஆ, இதுதான் இபாதத். நாம எப்பொழுது அல்லாஹுக்கு ஈடாக இன்னொரு மனிதனை சேர்த்து விட்டோமோ அப்பொழுதே நாம் அல்லாஹுக்கு இன்னொரு நிகர் இருக்கிறது என்று கூறிவிட்டோம் என்று அர்த்தம். வாய் திறந்து சொல்லாட்டாலும் செயலால் நிரூபிச்சுட்டேன் தானே. ஒருத்தன் இருக்கிறான், ஒரு பையன், தகப்பனார் இருக்காரு, அவர்கிட்ட ஒழுக்கமாக இருக்கான், கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான், சரி நல்ல விஷயம். அதே தகப்பனார் அவர் என்னென்ன என்கிட்ட கேளுன்னு சொல்கிறாரோ அந்த காரியங்களை இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். கேட்டால் சொல்கிறான், நான் அவரை வாப்பானா சொன்னேன், அத்தானா சொன்னேன், உங்கள்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு நாள் அவர்கிட்ட போய் கேட்டேன், இதில் என்ன தப்பு, இதில் என்ன குறைஞ்சி போச்சு, நான் அவர்கிட்ட கூட கேட்கலையே, எங்கள் அத்தாட்ட வாங்கி கொடுங்க அப்படி தானே நான் கேட்டேன், இப்படி சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் அந்த தகப்பன் இதை ஏற்றுக்கொள்வாரா? இதுதான் எளிமையான கேள்வி. அப்போது நாம் அல்லாஹ்வுக்கு செய்கிற அந்த நன்மைகளாகப்பட்டது, இபாதத்துகளாகப்பட்டது, பிரார்த்தனையாகப்பட்டது முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்தில் மட்டும் செய்ய வேண்டுமே ஒழிய அல்லாஹுவை தவிர எவருக்கும் செய்யக்கூடாது. இதுதான் அந்த வசனத்தினுடைய முழுமையான விளக்கம். இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதன் இந்த ஒரு காரியத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் சொர்க்கத்திற்கு சென்று விடுவான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தண்டனையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னொரு சஹாபி முஆத் இப்னு ஜபல் ரெண்டு பேர் உட்கார்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் முஆத் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள். யா முஆத், முஆதே என்று அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழைச்ச உடனே முஆத் சொல்கிறார், லப்பைக் வ சஅதைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நான் வந்து விட்டேன், சரணடைந்து விட்டேன், ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க கேட்குறாங்க. இரண்டாவது முறையும் அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிடுகிறார்கள், யா முஆத், முஆதே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே வந்து விட்டேன், சரணடைந்து விட்டேன் என்று சொல்கிறார். மூன்றாவது முறையும் இப்படி கூப்பிட்டு மூன்றாவது முறையும் இவ்வாறு நடக்கிறது. நடந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மாமின் அஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், எந்த ஒரு மனிதனாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறிவிட்டான் என்று சொன்னால்
அப்படி சொன்ன மனிதன் சிதுகம்மின் கல்பிஹி, உளப்பூர்வமாக சொல்ல வேண்டும். எப்படி? வாயளவில் அல்ல, வாயளவுல எல்லா மக்களும் சொல்லலாம். யார் வேணா இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாமே. அல்லாஹுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அடையாளப்படுத்தும் விதமாக இன்னைக்கு பார்க்குறோம், மேடையில் அரசியல்வாதிகள் அவர்களெல்லாம் இந்த வார்த்தைகளை சரளமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். மாற்று மத குருமார்கள் அவர்கள் சொல்கிறார்கள், பார்க்கிறோம். இப்படி ஏராளமான மனிதர்கள் அல்ஹம்து சூராவை ஓதுகிறார்கள், கலிமாவை மொழிகிறார்கள், குர்ஆனுடைய இன்ன பிற வசனங்களை அவர்கள் ஓதுகிறார்கள். அதுவெல்லாம் முக்கியம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சிதுகம்மின் கல்பிஹி, உள்ளத்திலிருந்து உண்மையாக வர வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அதைத்தான் சொல்கிறார்கள். இப்படி ஒரு மனிதன் செய்து விட்டான் என்று சொன்னால், இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். அப்ப நம்ம கேட்கலாம், உளப்பூர்வமாக சொல்றதுன்னா மனசுல இருந்து இப்படி நினைச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கலாம். அதுவல்ல. உளப்பூர்வமாக சொல்வதுனா மனசால நினைச்சு சொல்றது இல்லைங்க. உளப்பூர்வமாக ஒருத்தர் நம்பிட்டான்னு சொன்னா அல்லாஹுவை தவிர யார் இடத்துலயாவது அவன் கேட்பானா? உண்மையான ஈமான்தாரிக்கு அழகு என்னவென்றால் அல்லாஹுவை தவிர யாரிடத்திலும் அவன் பிரார்த்தனை செய்ய மாட்டான். இதை நம்முடைய இஸ்லாமிய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் மற்ற இபாதத்துகளை, தொழுகையை, நோன்பை, ஜக்காத்தை, ஹஜ்ஜை, இன்ன பிற தான தர்மங்களை எப்படி அல்லாஹுக்கு மட்டும் செய்து கொண்டிருக்கிறோமோ அதே போன்று துஆவையும் பிரார்த்தனையையும் அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டுமே ஒழிந்து அல்லாஹுவை தவிர்த்து அவுலியாக்களிடத்திலோ, கபறுகளிடத்திலோ, மரமட்டைகளிடத்திலோ, வேறு எந்த பொருட்களிடத்திலுமோ கூட நாம் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய கருத்து. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த வசனத்தை ஓதுகிறோம் என்பதை தாண்டி நான் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்குவேன், வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்பதை அல்லாஹ்விடத்தில் நாம் ஒப்புவிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், வாக்கு கொடுக்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த வசனத்தினுடைய கருத்தை மனதில் ஆழமாக பதிய வைத்து அல்லாஹுக்கு எந்த ரூபத்திலும் ஈடியினை கற்பிக்காமல் வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைய தினம் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே இதற்கு அடுத்த வசனங்கள் இஹ்தின ஸிராத்துல் முஸ்தகீம், ஸிராத்துல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆகிய அந்த வசனங்களினுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கவிருக்கிறோம். இதை பார்த்து இதில் தெரிந்து கொண்ட விஷயங்களை போன்று அந்த தகவலையும் பார்த்து தெரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்